நமசிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த நாள். யாருமே இந்த நன்னாளை தவற விட்டுறாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, திருமண தடை இருப்பவர்கள், அந்த வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள், இப்படி அனைவருமே இந்த பங்குனி உத்திர நாளன்றில் நன்னாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிறைவான மன வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதான் ஐதீகம். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு முறையும் அதனுடைய பலன்களும் இந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்களும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாளைய தினம் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்ல ஒரு இறைகடாட்சத்தை பெருக்கி இறையருளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து நாளைய தினம் இந்த வழிபாடு முறைகளை செய்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்று அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். வாங்க, அது என்னென்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ் மாதங்களிலே கடைசி 12வது மாதமாக வரக்கூடியதான் பங்குனி. 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் 12 வகைகளை உடைய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வது தான் பங்குனி உத்திரத்தின் பெருஞ்சிறப்பு. இந்த வருடம் 2025 பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது 11ஆம் தேதி நாளைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. 10ஆம் தேதி பகல், இன்றைய தினம் 12:24 மணிக்கு அந்த உத்திர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை 3:10 மணி வரை உத்திர நட்சத்திரமானது நீடிக்கிறது. அதற்கப்புறம் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அதற்கு அடுத்த நாளே பௌர்ணமியும் வருது. இன்னும் இது ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டில் நல்ல சுபயோக பங்குனி உத்திர நாளில் சுப முகூர்த்தம் கூடி வருகிறது. பங்குனி உத்திரத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடைபெற்றுள்ளது. சிவன் பார்வதி, ராமர் சீதை, அரங்கன் ஆண்டாள், முருகன் தெய்வானை என்ற வரிசையாக தெய்வ திருமணங்கள் பங்குனி உத்திரத்தில் தான் நடைபெற்றுள்ளது. அதனால தான் இந்த நாளில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். இறைவன்களுக்கு இந்த நாளில் திருமணம் நடந்ததுனால நீங்கள் அந்தந்த இறைவனை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை முருகப்பெருமானையே மனதார விரதம் இருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக் கொண்டாலே சிறப்பாக அது செல்லும் அப்படிங்கிறதான். பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. கோவிலுக்கு சென்று அந்த நாளில் முருகனுக்கு நடக்கும் அபிஷேகங்களில் கலந்து கொள்ளுங்கள். பக்தர்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அகலும் என்பது நியதி. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து பங்குனி உத்திர நாளில் முருகனை வழிபாடு செய்யலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தபத்தமாக முருகனை பூஜை அறையில் அலங்கரித்து கொள்ளுங்கள். அன்றைய நாளில் முருகன் சிலை மற்றும் வேல் வைத்திருப்பவர்கள்லாம் அதனை நல்லா சுத்தம் செய்து முதலில் சுத்தமான தண்ணீராலும் பிறகு பன்னீராலும் அபிஷேகம் செய்து அதற்கப்புறம் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பங்குனி உத்திரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அமைய இருக்கும் மன வாழ்க்கையோ அல்லது ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையோ அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி சுபமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. திருமணமாகாதவர்களும் திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த நாளை தவறவிடாமல் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது நல்ல ஒரு வழிபாடு. மறந்துடாதீங்க. நாளைய தினம் உங்கள் வீட்டில் வேலை இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய சிறிய விக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கே சென்று அவருடைய அந்த பாலாபிஷேகத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க. கட்டாயம் நன்மை தரும். மேலும் இந்த நாளில் காலை முதல் இரவு வரை விரதம் இருக்க வேண்டும். உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். திருப்புகழ் பாடுவது இந்நாளின் சிறப்பு பலன்களை கொடுக்கும். உடல் அசௌகரியமாக இருக்குன்னா விரதம் இருக்க வேண்டாம். ஏதோ உங்களால் முடிஞ்ச வழிபாட்டு முறைகளை செய்தாலே போதுமானது. நம்ம விரதம் இருந்தாலும் சரி, இல்லை சும்மா ஏதோ ஒரு வழிபாடு செய்தாலும் சரி, அந்த எது செய்தாலுமே அந்த இடத்துல நமக்கு பயபக்தி, நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து தான் அந்த பக்திக்கு பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்கும், பலன் கொடுக்கும். அதனால் நீங்கள் சின்ன விரதமாக இருந்தாலும் சரி, பெரிய விரதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனதை பார்த்திங்கன்னா லேசாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக அந்த விரத முறையை மேற்கொண்டு முருகனுடைய அருளை பெறுங்க. உடலை வருத்திக்கிட்டு உடல் உபாதைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நமக்கு நல்ல ஒரு வழி கிடையாது.
அதே போல் அந்த நாளில் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். முருகனுக்காக நீங்கள் அந்த நாள் செலவழிக்கிறீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு முருகன் தான் சிந்தையில் இருக்கணும். அதை தவிர்த்து எந்த ஒரு சிந்தையும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. எல்லாமே முருகப்பெருமானுடைய அந்த திரு விஷயங்களை பாடிக்கொண்டு ஓம் சரவணபவா முருகா முருகா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டு இருந்தாலே உங்களுக்கு அவர் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் தேனும் தினைமாவும் படைக்க வேண்டும். 12 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து கற்பூர ஆராத்தி காண்பீங்க. பங்குனி உத்திரத்தில் பரிகார பூஜைகள் செய்வது நற்பலன்களை கொடுக்கும். காதல் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்களும் பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வாருங்கள். திருமண தடை இருப்பவர்களும் பங்குனி உத்திரத்தில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். விரையிலேயே அந்த முருகப்பெருமானின் அருளால் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது தான். திருமண விஷயத்தில் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அங்கே போகணும் அந்த பரிகாரம் அப்படி இப்படின்னு எதுவுமே செய்ய தேவையில்லை. தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே உங்கள் திருமண வாழ்க்கை சுலபமாக அமையும், நல்லபடியாகவும் செல்லும். நீங்கள் திருமணம் ஆனாலும் வாரம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வரலியை கொண்டு போய் முருகனுக்கு பூஜை செய்து பால் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கிட்டு போய் பாலாபிஷேகமும் பண்ணி முருகனுக்கு வையுங்க. இதுவே போதும். உங்களுடைய வாழ்க்கையை அந்த முருகன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதான். அவரை எப்போதும் நீங்கள் மறந்துடாமல் உங்களால் முடிஞ்ச அந்த ஏதோ உங்களால் முடிஞ்ச வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்து கொண்டு வரணும். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் போகிறீங்க, உங்களால் எல்லாமே வாங்கிட்டு போக முடியும். ஒரு நாள் வாங்கிட்டு போக முடியாது, அதுக்காக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரோட கோவிலில் போய் கொஞ்ச நேரம் அவரை பார்த்து தரிசனம் செய்து விட்டு வந்தாலே நல்ல பலன் தான். அதனால் எந்த பொழுதிலும் அவனை மறந்து விடக்கூடாது. இறைவன் முருகனை எப்போதுமே நம்ம மறந்து விடக்கூடாது. பங்குனி உத்திரத்தில் 10 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. பெரும் புகழ் உங்களுக்கு வந்து சேரும். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது வாங்கி கொடுங்க. முடியலனாலும் பரவாயில்ல, முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. கட்டாயம் நம்மளால் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுக்க முடியும். நல்லா உங்களால் பணங்காசு இருக்குது, செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும்னா 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். 10 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம எதையும் கொண்டு வர போகிறதும் கிடையாது, கொண்டு போக போகிறதும் கிடையாது. எல்லாமே அந்த இறைவன் பார்த்து நமக்கு தந்தது தான். அதை வைத்துக்கொண்டு நம்ம தேவையில்லாத, அதாவது நமக்கு தான் எல்லாம் அப்படின்னு ஆணவம் மட்டும் இருக்கக்கூடாது. இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் இறைவனோட அருளை நமக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது தான். அதனால் இதையும் ஞாபகத்துக்கு வைத்து கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் இன்னொரு சிறப்புனா வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு விதமான பொருட்கள் சிறப்பு மிகுந்ததாக திகழும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தில் இந்த பொருட்களை நீங்கள் முருகனுக்கு பிடித்த இந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறதும் நல்ல ஒரு பலன். அந்த பொருட்களை அந்த தெய்வத்திற்குரிய நாளில் வாங்கி வந்து பூஜை அறையில் வைப்பது நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு பிடிச்சதை வாங்குகிறோம். அதே போல் ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லேயும் ஒவ்வொரு கடவுளுக்கு பார்த்திங்கன்னா பிடித்த பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்து வைப்பது அந்த இறைவனுடைய அருளை நமக்கு கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது தான். மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கும் யோகமும் நமக்கு உண்டாகும். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அந்த நாளன்று நம்ம நாளைய தினம் பங்குனி உத்திர நாளன்று நாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானின் அருளோடு செல்வ செழிப்புக்கு நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பொருட்களை எல்லாத்தையுமே அன்றைய தினம் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று நம்ம கைப்பட காசு கொடுத்து வாங்கி வர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முதலாவதாக திகழக்கூடியது முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகு தான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலயத்தில் இருந்தோ அல்லது கதிர்பவன் இல்லை நாட்டு மருந்து கடைகள் போன்ற இடங்களிலிருந்து வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு அருகில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் மிகுந்ததாக திகழும் அப்படிங்கிறது. முதல் பொருள் மயில் இறகு வாங்கிட்டு வந்து வைப்பது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசாதமாக திகழ்வது தான் பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்களாக திகழ்பவை இந்த கற்கண்டு, பேரிச்சம்பழம், வாழைப்பழம், இவை மூன்றுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருட்களாக திகழ்கிறது. டைமண்ட் கற்கண்டை வாங்கி வந்து வைக்காமல்
பெரிய கற்கண்டை வாங்கி வர வேண்டும். அதாவது பெரிய பெரிய சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கற்கண்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க. இவை அனைத்தையுமே நம்ம தனித்தனியாக கூட வைக்கலாம், அல்லது இவற்றை பஞ்சாமிர்தமாக தயார் செய்துமே வைத்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் தனித்தனியாக வச்சாலும் சரி, உங்களால் பஞ்சாமிர்தம் செய்ய முடிஞ்சாலும் எச்சில் படாமல் அதை செய்து முருகனுக்கு நம்ம படைப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்ததாக, முருகனுக்கு மிகவும் வாசனை மிகுந்த பொருட்கள் என்பது மிகவும் பிடிக்கும். மேலும் அவர் அபிஷேக பிரியராகவும் திகழக்கூடியவர். அதனால் அன்றைய நாளில் முருகனுக்கு பிடித்த, முன்பே கூறினது போல் சந்தனம், பன்னீர் போன்ற பொருட்களையும் வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு சிலைக்கு அல்லது வேலுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒருவேளை அபிஷேகம் செய்யும் முறை இல்லை என்பவர்கள் அதை முருகனுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்தாலே நல்ல பலனை தரும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா பால அபிஷேகமாவது நீங்கள் செய்வது சிறப்பு. உங்களால் அபிஷேகங்கள் நீங்கள் செஞ்சு பழக்கம் இல்லைன்னா அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் முருகனுக்கு எதிராக வைத்து விட்டு வழிபாடு செய்து விட்டு கோவிலில் போய் அந்த அபிஷேக முறைகளை கண்குளிர பார்த்து விட்டு வாருங்கள். இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனால மகாலட்சுமி தாயாருக்குரிய கல்லுப்பு, மஞ்சத்தூள், சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை போன்றவற்றையுமே வாங்கி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளோடு மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அருளையுமே நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும். மேற்சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது. நம்முடைய பொருளாதார வசதிக்கேற்ப முழு மனதோடு மன மகிழ்ச்சியோடு ஒரு சிறிய அளவாவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்சவங்க எல்லாம் வாங்குங்க, நிறைய வாங்கி கூட அதை வழிபாடு செய்து வைத்து விட்டுட்டு எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ பஞ்சாமிர்தம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்க நல்லா பெரிய அளவில் செஞ்சு அதை முருகனுக்கு படைச்சி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இல்லை ஆலயங்களுக்கு கொண்டு போய் கூட நீங்கள் அதை கொடுப்பது நல்ல ஒரு பலன். இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னா கொஞ்சமாக ஏதோ வாங்கி வைத்து முழு மனதோடு நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சாலே போதுமானது தான். எது உங்களுக்கு தோதுவோ, உங்களுடைய சௌகரியத்தை பார்த்துட்டு எது உங்களுக்கு தோதுவோ அதை வைத்து நீங்கள் முருகனுக்கு முழு மனதோடு பக்தியை செலுத்துங்க. அவர் உங்களுக்கு அளப்பற்ற நன்மைகளை வழங்குவார் அப்படிங்கிறதான். தூய்மையான உள்ளமும் முருகனுடைய உண்மையான பக்தியும் தான் அவருக்கு தேவை. அதனால் அது மட்டும் கொடுங்க. முருகன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நம்மளை வாழ வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அன்றைய நாள் முழுவதும் முருகா முருகா சரவணபவா கதிர்வேலா அப்படின்னு அவருடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்க. நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. ஓம் சரவணபவாய நமக.